அல்லது நான் தவறாக சொல்லவில்லை என்று சொன்னால் குற்றச்சாட்டும் பாராட்டும் என்ற பகுதியில் நீங்கள் அதை உள்ளடக்கி வைத்திருந்தீர்கள். குற்றச்சாட்டு என்ற ரீதியில் நீங்கள் உண்மையான தகவல்களை போய் எடுத்து அந்த தூதராலயத்தில் தமிழ் என்ற மொழிக்கும் தமிழர் என்ற இனத்திற்கும் என்ன இடம் இருக்கின்றது என்றதை நீங்கள் வெளிப்படையாக எழுதினீர்கள். உண்மையான நிரூபிக்கக்கூடிய சாட்சிகளுடன் நீங்கள் அதை எழுதியிருந்தீர்கள். கொஞ்சம் ஐயப்பாடுகளோடு கொஞ்சம் ஒரு சில பயங்களோடு, ஏனென்று சொல்லி சொன்னா நாங்கள் எழுத்தாளர்கள் அல்ல, பயத்துடன் நாங்கள் இதை வெளியிட்டோம். ஆனால் எங்களுக்கு பெரிய ஒரு வியப்பான ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா அதை அந்த எம்பசி ஏற்றுக்கொண்டது. இது என்னென்று சாத்தியமாகும் என்று நீங்கள் எண்ணினீர்கள். இதனுடைய இந்த படைப்பு என்னென்று உங்களுக்குள்ள உருவானது, இதை நடைமுறைப்படுத்தலாம், இதை மாற்றலாம். அங்கு கூட நாங்கள் சுட்டி காட்டினால் எங்களுடைய தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் நாங்கள் நல்ல ஒரு இடத்தை கொடுக்கலாம் என்று என்னென்று உங்களுக்கு எண்ணியது, அது என்னென்று செயல்படுத்துவதற்கான தந்திரங்களை என்னென்று உங்களுக்கு வந்தது என்றதை தயவு செய்து எங்களுக்கும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தவறுகள் எப்பொழுதும் சுட்டி காட்டப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அவை திருத்தப்படலாம். இந்த உங்களுடைய இந்த கேள்விக்கு நான் ஒரு முக்கிய ஒரு உதாரணத்தை நான் வெளியில் கொண்டு விரும்புகின்றேன். அதாவது இன்றுள்ள நிலைமைகளில் இந்த விடயத்தை பேசலாமா இல்லையா என்ற ஒரு ஐயப்பாடு எழுந்தாலும் சாதாரண எழுத்தாளர்கள் மத்தியில் ஏற்கனவே சொன்னது போன்று நடந்த சம்பவங்களை வெளிக்கொண்டிருவது எழுத்தாளர்கள் என்ற ரீதியில் நான் சாதாரண எழுத்தாளனாக இருந்து இந்த கருத்தை வெளியிட விரும்புகின்றேன். ஏனென்றால் நடந்த சம்பவம் என்ற காரணத்தினால் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு உறுப்பினர், அவருடைய பெயரை இதில் குறிப்பிட விரும்பவில்லை, ஆனால் அவர் ஒரு முக்கிய பொறுப்புக்கு அதிகாரியாக இருந்தார். அவர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய சொந்த பெயரினை உச்சரித்து இப்படி ஒரு ஆக்கத்தினை எழுதியிருக்கின்றீர்கள், எப்படி துணிந்து எழுதினீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்ன விடை, இதை நீங்கள் செய்ய வேண்டும், இது ஆக்கம் அல்ல, இது விண்ணப்பம், நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய கோரிக்கைகள், இதை நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் செய்யாத பட்சத்தில் நான் செய்கின்றேன். ஆனால் நான் செய்கின்றேன் என்று சொன்ன இந்த விடயத்தை துணிச்சலுடன் யுஎன்ஜி அமைப்பானது அதை பொறுப்பெடுத்து அதனை எதிர்கொண்டு அதில் வருகின்ற பிரச்சனைகளை தான் தாங்கிக் கொள்வதாக முடிவெடுத்து அதனை வெளியிட்ட அந்த பெருமை, அந்த சிறப்பு தமிழ் மக்கள் எல்லோரோடும் அதை ஏற்றுக்கொண்டு பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இப்பொழுது காணப்படுகின்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர முயற்சிக்கின்றேன். இந்த எண்ணம் கருத்து எப்படி தோன்றியது என்றால், ஆரம்பத்தில் இத்தாலியில் காலடித்து வைத்த பொழுது இலங்கை கடவுச்சீட்டினை பெறுவதற்காக நான் இத்தாலி தூதராலயத்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது தூதராலயத்தின் பதாகைகள் எழுதப்பட்டிருந்தது. அதில் பார்த்தேன், தமிழ் தவறாக தாறுமாறாக எழுதப்பட்டும் சேதமடைந்திருந்தது. தமிழ் இவ்வளவு தூரம் சேதப்பட்டிருக்கிறதே என்று ஐயப்பாட்டுடன் வந்த காரியங்களை நான் அலுவலை மேற்கொண்டு திரும்பி சென்று விட்டேன். மீண்டும் பல தடவை நான் அவற்றிற்கு அந்த அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அப்பொழுதெல்லாம் அங்கிருப்பவர்கள் சிங்கள மொழியினை மட்டுமே பேசுகின்றார்களே ஒழிய தமிழ் பேசக்கூடிய அல்லது தமிழ் பேச முன்வரும் அல்லது தமிழ் விடுதலை புலிகளை சார்ந்த அமைப்புகளில் இருக்கின்ற ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால், தமிழீழ விடுதலை புலிகள் எவ்வாறான அமைப்புகளை, அதாவது அரசியல் கட்சிகளையோ அல்லது வேறு அமைப்புகளையோ தன்னை தாண்டி உருவாவதை அவர்கள் விரும்பவில்லை என்ற தவறான குறிக்கோள் ஒன்று, தவறான எண்ணப்பாடு ஒன்று மக்கள் மத்தியில் இருக்கின்றது. தலைவர் அவர்களுடைய சிந்தனை பல்வேறுபட்ட அமைப்புகள் உருவாகலாம்.
அவை நியாயமான முறையிலும் நீதியான முறையிலும் உருவாக்கப்படுமையானால் அவை வரவேற்கக்கூடியதாக அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் அமைப்புகள் என்ற ரீதியில் பல்வேறு தவறினை புரிவதற்காக மட்டும் அமைப்புகளை நடத்துவதை அவர் முற்றாக கண்டித்து தண்டித்து அதனை இல்லாத வைக்கின்றார். பல்வேறுபட்ட போராட்ட அமைப்புகள் ஆரம்பத்தில் உருவாகியதை தாங்கள் அறிவீர்கள். அவ்வாறான அமைப்புகள் பல்வேறுபட்ட தகாத முறையில் ஈடுபட்டதையும் தாங்கள் அறிவீர்கள். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளின் பெயரை சொல்லி தமிழீழ விடுதலை புலிகளை களங்கப்படுத்துவதற்காக மேற்கொள்கின்ற பல்வேறுபட்ட அமைப்புகளை இல்லாதொழித்தமை குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். ஒரு விடயத்தில் இந்த வேளையில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், அனுபூதி என்ற நூலில் கரும்புலிகளின் இரும்பொலிகள் என்ற பக்கங்கள், அதில் களைகளை களையும் பொழுது பயிர்களும் களைந்து போய்விட்டது என்ற ஒரு ஒரு வார்த்தையினை அங்கு நான் புகுத்தியிருந்தேன். அந்த புத்தகத்தினை விமர்சித்த திரு ஜேசுதாஸ் அவர்கள் கலை பண்பாட்டு கழகத்திற்கு பலர்நூவில் கலை பண்பாட்டு கழகத்திற்கு பொறுப்பாக இருந்தவர். அவர் அதை ஒரு சற்று கலந்து ஆலோசிக்க வேண்டிய விடயம், அது சற்று சிந்திக்க வேண்டிய விடயம் என்று விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதில் விமர்சிப்பதற்கோ கலந்து ஆலோசிப்பதற்கோ எந்த வகையிலும் இடமில்லை. காரணம், இவர் நல்லவர், இவர் கெட்டவர், நல்லவர் அல்லது நீதியானவர் தண்டிக்கப்படக்கூடாது. சில வேளைகளில் தண்டிக்கப்பட்டால் அதற்கான மன்னிப்பையும் அந்த தண்டனைக்குரிய எதிர் செயல்பாட்டினையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எமக்கு வேண்டாதவர் என்பதனால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் என்றோ, அல்லது நாம் தண்டித்து விட்டோம் எனவே அவர் தீயவர் என்றோ ஓரம் கட்டிவிடக்கூடாது. அனுபூதி வெளியீடு பற்றி, அனுபூதி விமர்சனம் பற்றி ஒரு சில தகவல்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2003ஆம் ஆண்டு அனுபூதி என்ற நூல் வெளியிடப்பட்டது. 173 பக்கங்களை உடைய அந்நூல் 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது என்று சொன்னால் அதனை உருவாக்குவதற்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்கும் என்ற கணிப்பீடு உங்களால் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். சாதாரணமாக ஒரு அமைப்பை சார்ந்த வெளியீடு என்பது, அதுவும் பிரபல்யமான ஒரு அமைப்பை சார்ந்த ஆதரவுடைய மக்கள் பலமுடைய பணபலமுடைய அமைப்பை சார்ந்த வெளியீடு என்பது வேறு வகை. உருவாகி வரும் எழுத்தாளன் என்ற ரீதியில் அவருடைய வெளியீடு என்பது இன்னொரு வகை. ஆரம்ப காலத்தில் இருந்து விமர்சன எழுத்தாளர்களை, பொதுவாக அரசியல் விமர்சன எழுத்தாளர்களை தளங்கள் ஏற்றுக்கொள்ள பின்தங்கும். எவ்வாறான விமர்சன எழுத்துக்கள் இவை என்பதனையும், இவற்றை வெளியிடுவதால் எமது தளத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்ற ஐயப்பாட்டாலும் அவ்வாறான வெளியீடுகளை அவர்கள் வெளியிடுவதற்கு பின்தங்குவார்கள். இதுவே ஒரு பிரபல்யமான, ஏற்கனவே மக்கள் மத்தியில் அறிமுகமான ஒரு எழுத்தாளனால் வெளியிடப்படும் பொழுது அவற்றை எவ்விதமான சிந்தனைக்கு முற்படுத்தாது வெளியிட தயாராவார்கள். அவ்வெளியில் அனுபூதியை வெளியிட்ட அந்த காலத்தில் ஏற்கனவே வானவில் இணையதளம், தமிழ் நெட் இணையதளம் போன்ற பல்வேறு இணையதளங்கள் ஊடாகவும் பல்வேறு பத்திரிகைகள் ஊடாகவும்
சஞ்சிகைகளூடாகவும் வானொலி மூலமும் என்னுடைய ஆக்கங்களை வெளியிட்டுக் கொண்டே வந்தேன்.